அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 54ஆம் சங்கீதம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதிகளை வாசிக்கிறோம். தாவீது சொல்லுவார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உங்களை விடுவிக்க போகிறார். அநேகருக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இருதயத்துல பாரம் வந்துடும். இந்த நாட்கள்ல நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்துல, என் தொழிலில, என் வாழ்க்கையில பயங்கர நெருக்கத்தில் இருக்கிறேனே, இந்த நெருக்கத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், பொருளாதார சூழ்நிலை நெருக்கத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், நிறைய கலக்கத்தோடு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது எப்படி நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினாரோ அதே போல என் மகளே, என் மகனே, நான் உன்னை விடுவித்து உன்னை கனப்படுத்த போகிறேன். அருமையான சகோதரா, தாவீது ஒரு முறை பயங்கர நெருக்கத்தில் இருப்பார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீது பெலிஸ்தருக்கு உதவி செய்ய போய் திரும்பி வருகிற வேளையிலே தாவீது இருந்த சிக்லாக்கை அமலேக்கியர்கள் சுட்டரித்து போட்டிருப்பார்கள். தாவீது உடன் இருந்தவர்களுடைய உடைமை பொருட்கள், மனைவிமார்கள், குழந்தைகள், தாவீதினுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அமலேக்கியர்கள் சிறைப்படுத்தி கொண்டு போயிருப்பார்கள். தாவீது திரும்பி வந்து பார்ப்பான், பயங்கர ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாரும் அழுவார்கள். தாவீதின் மேல் கோபம் கொண்டு அவன் மேல் கல்லெறிவதற்கு ஆயத்தமாவார்கள். வசனம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த நெருக்கத்திலே கர்த்தரை தேடினான். கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுவித்தார். இப்படி அநேக சம்பவங்களிலே தாவீதின் நெருக்கமான, கடினமான, போராட்டமான சூழ்நிலைகளிலே தாவீதை தேவன் விடுவித்து, தாவீதே சொல்லுகிறார், என்னை எல்லா நெருக்கத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து சொல்லும்படிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அவர் உங்கள் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி அற்புதம் செய்ய போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தாவீதை போல கர்த்தரை தேட ஆரம்பிப்போம், விடாது பிடித்து கொள்ள ஆரம்பிப்போம். நிச்சயமாய் தேவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து அருமையாய் நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்கு நான் செபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, தாவீதை எப்படி விடுவித்து தாவீது எப்படி உம்மை உயர்த்தினாரோ, ஸ்தோத்தரித்தாரோ, அதே போல இதை காண்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில எல்லா நெருக்கத்தையும் நீக்கி கர்த்தர் அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க ராஜா. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.